கூப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு மாத்திரை எல்லாம் போட்டுருவே தூக்கம். அவரு நான் படுத்துக்கிட்டோமான்னு கேட்டிருந்தாரு. சரி நீ படுத்துக்கப்பா அப்படின்ட்டு நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடியும்போது, அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி தூங்கிடுச்சு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம்லாம் வரல. எப்போ பெரிய தங்கச்சி வரும், நைட்டெல்லாம் நம்ம தூங்காம இருந்ததெல்லாம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். 10 மணிக்கு மேல தங்கச்சியும் வந்தது. எதுக்கு நீங்கலாம் இப்படி பயப்படுறீங்க? நம்ம அம்மா தான. ஏன் நான் அம்மாக்கெல்லாம் பயப்படல. அது ஏனோ தெரியல, ஒரு வித பயமாவே இருந்தது. சொல்லிட்டு இருந்தேன். எப்பவும் மதியத்துல என்னோட அக்கா எனக்கு ஃபோன் பண்ணும். சாப்பிட்டியா? என்ன பண்ற? இன்னைக்கு என்ன சாப்பாடு? பசங்க என்ன பேசுனாங்க? இதை எல்லாமே அக்கா கேட்கும். அப்போ நைட்டு நடந்த விஷயத்த மொத்தமும் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அக்கா சிரிச்சுட்டு, இதெல்லாம் பொய்யி. அப்படியெல்லாம் இருந்தா எவ்வளோ பேர் எவ்வளோ குடிப்பாங்க. அதையெல்லாம் சொல்றது சும்மா ஜெயா. இப்போ நீ குடிச்ச, நீ மறந்துட்டியா? நைட்டெல்லாம் தூங்காம இருந்த. நீயும் தூங்காம இருந்த, அவளும் தூங்காம இருந்து. இது தேவையா? அம்மாவை இன்னைக்கு புதைச்சிருக்கோம் நம்ம. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எத்தனை பேரை புதைச்சிருப்பாங்க. சுடுகாட்டுல இருந்து போயிட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அதுவும் வீட்டுல வச்சிருக்கிறீங்களே. என்ன பண்ணீங்க அந்த மண்ணை? இல்ல பெரிய தங்கச்சி குடிக்காம இருந்துச்சு, அதனாலதான் அங்க வச்சிருந்தோம் சொன்னதுக்கு, அவ குடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்டுச்சு. அது தெரியல. அப்பா எடுத்துன்னு போயிட்டு வெடிகாலம் எதிரில செடியில கட்டிட்டாங்களாம் அப்படின்ட்டுன்னு. அப்படியே வச்சுன்னு இருந்தோம். எடுத்து முதல்ல தூக்கி போட்டுருங்க, அது வேணாம் அப்படின்ட்டு அக்கா சொல்லிச்சு. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ராத்திரி எல்லாம் பசங்க இந்த மாதிரி தூங்கவே இல்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் இல்ல அது கவனம் போயிடும் அப்படி இப்படின்னாங்க. இன்னொருத்தர் இந்நேரத்துக்கு அத்தை எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எங்க பெரிய தங்கச்சி வர அன்னைக்கு மட்டும் நானும் என்னுடைய சின்ன தங்கச்சியும் நல்லா தூங்கிடுவோம். எங்க அப்பாவும் வந்து சொல்லுவாங்க, நீ வந்தேனாதாம்மா இந்த பசங்க கூட என்ன நிம்மதியா தூங்க விடுதுங்க. இல்லைன்னா ரெண்டும் எழுந்து உக்காந்துக்குதுங்க. அதுலயும் இந்த ராஸ்கல்ல இருக்குது பாரு, பெருசு தூங்குறதே கிடையாது. எப்ப வந்து பார்த்தாலும் கொட்ட கொட்டன்னு முழிச்சுன்னு கிடக்குது. போனை கூட அவன் வாங்கின்னு போயிட்டான். அதனா பார்த்துன்னு எதனா படுத்துன்னு கிடக்கும். தூங்கமான்னா கூட தூங்க மாட்டேங்குது. அப்போ எத்தனை நாளைக்கு இது இப்படியே இருக்கும் சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு வீட்டுல எப்படி பேசி இருந்தாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா